8வது வீட்டை பார்வை செய்கிறார். அதாவது மீன ராசிக்கு 8ஆம் இடத்தையும், மீன ராசிக்கு 10ஆம் இடத்தையும், மீன ராசிக்கு 12ஆம் இடத்தையும் பார்வை செய்கிறார். அப்ப மீன ராசிக்கு 8ஆம் இடம் என்பது என்ன? ஆயுள் ஸ்தானம். 8ஆம் இடம்ன்றது ஆயுள் ஸ்தானம், அடிமை தொழில். அப்ப ஒருத்தருக்கு கஷ்டப்பட்டு போராடி முன்னுக்கு வரக்கூடிய சூழ்நிலை, இதற்கு முன்னாடி கஷ்டத்தில் இருப்பவர்கள் இந்த குரு பயிற்சி அவர்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும். நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், தீர்க்க முடியாத ஒரு நோயில் இருப்பவர்களுக்கு இந்த முறை குரு பகவான் ஒரு ஆறுதலை கொடுப்பார். நோய் நொடியில் வலி வேதனை குறைத்து அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அந்யோன்யத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். அதே போல் குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். அப்ப தொழிலில் முயற்சி செய்யக்கூடியவர்கள் தொழில் வெற்றி கிட்டும். புதிய முயற்சியில் தொழில் ஈடுபவர்களும் வெற்றி கொடுக்கும். ஏன்னா குரு பகவான் தன்னுடைய சொந்த வீட்டை பார்வை செய்கிறார். 4ஆம் இடத்தில் அமர்ந்து 10ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். அப்ப 4ஆம் இடம் என்பது ராசிக்கு 4ஆம் இடம் தாய்ஸ்தானம். வண்டி வீடு வாகன சுகஸ்தானத்தை குறிக்கக்கூடிய பாவத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்ப 4ஆம் இடம் என்பது குழந்தைங்களுடைய படிப்பு ஸ்தானம். அப்ப நல்ல படிப்பு, நல்ல சமயோதய புத்தி, நல்ல அறிவுத்திறனை கொடுக்கும். அப்ப குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்வை செய்து நல்ல புத்தி கூர்மையோடு நல்ல செயல்படக்கூடிய தருணம், வேலை வாய்ப்பு கிட்டும், புதிய தொழில் முயற்சி வெற்றி கொடுக்கும். குரு பகவான் 12ஆம் வீட்டை பார்வை செய்கிறார். 12ஆம் வீடுனா வெளிநாடு போற யோகம், வெளிநாட்டில் போய் வேலை பார்க்க யோகம், வெளிநாட்டில் சென்று படிக்கக்கூடிய யோகம், ஐன சைன சுகஸ்தானம். 12ஆம் இடம் மருத்துவ கட்டளை குறிக்கக்கூடியது, தாம்பதி சுகத்தை குறிக்கக்கூடியது. அப்ப மருத்துவமனையில் இருப்பவர்கள் நோய் நொடியிலிருந்து விலகி ஒரு ஆறுதல் பெறும். குரு பகவானுடைய பார்வைப்பட்டு அந்த வலி வேதனை குறைஞ்சி அவர்கள் மருத்துவமனையிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு தருணம் உண்டாகும். மருத்துவமனையிலேயே இருப்பவர்கள் இந்த வருடம் அது விடுபடக்கூடிய ஒரு தருணம் இருக்கும். வீட்டிற்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். நோய் நொடியிலிருந்து விலகி தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரக்கூடிய தருணம் உண்டாகும். எப்படா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு காத்திருக்கிற நோயாளிகள் கூட இந்த வருடம் குருவினுடைய பார்வைப்பட்டு வீட்டுக்கு வரக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதே போல் 12ஆம் இடம் என்பது தாம்பதிய சுகம், கணவன் மனைவியுடைய அந்யோன்யத்தை குறிக்கக்கூடியது. இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒரு அரவணைப்பு உருவாகும். கருத்து வேறுபாடுகளால் பிரிந்தவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொண்டு வாழ்க்கையில் ஒன்று சேரக்கூடிய தருணம் கூட உருவாகும். அப்ப குரு பகவானுடைய நல்ல அனுகிரகமான வாழ்க்கை இந்த வருடம் மீனராசிக்காரர்கள் இருக்கும். அப்ப மீனம் என்பது கடல். திருச்செந்தூர் போய் வழிபாடு செய்வது நல்லது. திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்வது நல்லது. இதை கருத்தில் எடுத்துக்கொண்டு இந்த பலனானது ஒரு பொதுவான பலனாகும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் 9 நவகிரகங்களையும் ஆய்வு செய்து தசாநாதன், தசா புக்திநாதன் இதெல்லாமே ஆய்வு செய்து அதன் வழியில் இறை வழிபாடு எடுத்துக்கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் கிட்டும். நன்றி.